Taste the Daily. கோவையில் மேற்கு புறவழி சாலை திட்டத்தில் திமுக அரசு பெரும் முறைகேடுகளை செய்துள்ளது அம்பலமாகியுள்ளது. கோவையில் கடந்த அதிமுக ஆட்சியில் மேற்கு புறவழி சாலை திட்டப் பணிகள் நடைபெற்றது. அப்போது மதுக்கரை கிராமம் அறிவழி நகரை சேர்ந்த பூவாத்தாள் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் 50 சென்ட் நிலத்தை மேற்கு புறவழி சாலை பணிக்காக அரசால் கையகப்படுத்தி அதற்கு இழப்பீடாக 2,28,80,039 ரூபாய் வழங்க அதிமுக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் திமுக அரசு 1,73,78,314 ரூபாய் மட்டுமே இழப்பீடாக வழங்கியுள்ளது. இதனால் சுமார் 75 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளது. மேலும் அருகே உள்ள நிலத்திற்கும் வேறுபட்ட தொகை இழப்பீடாக செய்து அதிலும் முறைகேடு செய்துள்ளது தெரிய வந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் இதேபோல் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பல கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2,85,00,000 கொடுக்குறதாக சொன்னாங்க. கொடுத்தது எங்களுக்கு எவ்வளோன்னா 1,50,00,000 தான் கொடுத்தாங்க. 75 லட்சம் எங்களுக்கு குறைவாக வழங்கப்பட்டுள்ளது. நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. அவங்களும் இன்னும் வெளியே வரல. இன்னும் யாரையோ வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு பாதையும் எங்களுக்கு இல்லை. பாதையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க.